ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ்லலாம் மேட்ச் விளையாடுற பிட்சுக்கு பக்கத்திலேயே 2 சைட்லயும் அடிஷனலா நெறைய பிட்சஸ் இருக்கும். ஒரு சில கிரவுண்ட்ல இந்த பவுண்டரி ரோப்ஸ் பக்கத்தில கூட ஒரு சில பிட்சஸ் வச்சிருப்பாங்க. மேட்ச் விளையாட போறது என்னமோ ஒரு பிட்ச்ல தான். ஆனா ஏன் இவ்ளோ பிட்சஸ் வச்சிருக்கணும்? அதோட தேவை என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெஸ்ட் மேட்சஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டே 1ல பேட்டிங் ஆடுறப்போ ஈஸியா இருக்கும், நல்லா ஆடுவாங்க. ஆனா டே 4, டே 5 வரப்போ பேட்டிங் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் போயிடும். ஏன் அப்டின்னா, விளையாட விளையாட இந்த கிரிக்கெட் பிட்சோட குவாலிட்டி குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு யூஸ் பண்ற பிட்ச் மட்டும் இல்லாம, T20 அப்புறம் ODIக்கு யூஸ் பண்ற பிட்ச் கூட விளையாட விளையாட டிட்டீரியேட் ஆகிக்கிட்டே வரும். அதோட ஹார்ட்னஸ் குறையும், கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும், டாப் லேயர்லேருந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே பேட்டிங்க்கு ஒரு சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸை உருவாக்கிடும். இது என்னதான் டெஸ்ட் மேட்சோட ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருந்தாலும், லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மேட்க்கு இது செட் ஆகாது. ஆல்ரெடி விளையாண்டு வேர் அண்ட் டேர் இருக்க ஒரு பிட்ச்லயே மறுபடியும் மேட்ச் ஆடினா, அது பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அத பார்க்குற இந்த வியூவர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ, இப்போ அந்த கிரவுண்ட்லயே அடிஷனல் பிட்சஸ் இருந்துச்சுன்னா, மேட்ச்சுக்கு மேட்ச் நல்ல ஃப்ரெஷ்ஷான பிட்சஸ்ல ஆட முடியும். பேட்டிங்கும் நல்லாருக்கும், பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல இந்த பிட்ச் வியர் அண்ட் டேர் ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த பிளேயர்ஸ் யூஸ் பண்ற ஷூ, அதுல இருக்க ஸ்பைக்ஸ். பேட்ஸ்மேன் கார்டு எடுக்கிறப்போ, அவங்க கிரீஸ்ல இந்த ஸ்பைக்ஸ் வச்சு மார்க் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க இந்த ரன் ஓடுறப்போ, பவுலர்ஸ் ஓடி வந்து போடுறப்போ, அவங்க கிரீஸ்ல லேண்ட் ஆகுறப்பலாம், இந்த ஸ்பைக்ஸோட மார்க்ஸ் பிட்ச்ல நெறைய விழுகும். அதுவும் இந்த பவுலர்ஸோட ஃபுட் மார்க்ஸ் எல்லாம் ஸ்டம்ப் லைனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கும். அந்த ஃபுட் மார்க்ஸ் மேல பால் படுறப்போ, அதோட பவுன்ஸு, மூவ்மெண்ட் எல்லாமே அன்ஈவனா இருக்கும். அது பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணி, பிட்ச மறுபடியும் பழைய மாரி நல்ல கண்டிஷன் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நெறையவே டைம் தேவைப்படும். இப்படி வேர் அண்ட் டேர் ஆன பிட்ச மறுபடியும் ரீயூஸே பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, அப்படி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிட்ச பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். ஒரு நல்ல பிட்ச ரெடி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு டெய்லி ப்ராப்பரா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். டெய்லி ரோலர் வச்சு ரோல் பண்ணணும். அதில கிராஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத டெய்லி மானிட்டர் பண்ணி, அத கரெக்ட்டா ட்ரிம் பண்ணணும். இந்த பிளேயர்ஸோட ஃபுட் ஹோல்ஸ்லாம் கவர் பண்றதுக்கு அடிஷனலா சாயில் போட்டு, அதையும் நல்லா ரோல் பண்ணி, அகைன் ஒரு ஃப்ரெஷ்ஷான பிட்ச்சா கொண்டு வரணும். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு சில நாட்கள் டைம் எடுக்கும். அதுக்குள்ள அந்த கிரவுண்ட்ல அடுத்தடுத்த மேட்ச் ஆட வேண்டி வந்தா, அடிஷனலா பிட்சஸ் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல கிரிக்கெட் மேட்சும் விளையாட முடியும். இன்னொரு மெயினான ரீசன், இந்த IPL, வேர்ல்ட் கப் மாரியான பெரிய டோர்னமெண்ட்ஸ் வரப்போ, ஒரே கிரவுண்ட்ல நெறைய மேட்சஸ் ஆடுற மாரி இருக்கும். அதுவும் ரொம்ப கம்மியான டேஸ் டிஃபரன்ஸ்ல அடுத்தடுத்த மேட்சஸ் ஆடுற மாரி இருக்கும். கோவிட் டைம்ல UAEல தான் IPL நடந்துச்சு. அப்போ வெறும் 3 கிரவுண்ட்ல தான் மொத்த டோர்னமெண்ட்டும் நடந்தது. அதுக்கப்புறம் 2022ல மும்பைல தான் எல்லா மேட்சஸும் நடந்தது. அப்படி ஆடுறப்போ ஒரே ஒரு பிட்ச் மட்டும் இருந்தா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற டீமுக்கு மட்டும் தான் பேட்டிங் நல்லாருக்கும். அடுத்தடுத்து மேட்ச் ஆடுற டீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேட்டிங் ரொம்பவே டஃப்பா இருக்கும். கிராக்ஸ் எல்லாம் பெருசாயிட்டா அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அது பிளேயர்ஸ்க்கு டேஞ்சரஸா கூட போய் முடியும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பிட்சஸ் ஒரு மேஜர் ரோல ப்ளே பண்ணுது. இன்டர்நேஷனல் அண்ட் IPL மேட்சஸ் மட்டும் இல்லாம, இதே கிரவுண்ட்ல டொமஸ்டிக் மேட்சஸும் ஆடுவாங்க. அதுக்கும் இதே மாரி டைட் ஷெட்யூல் இருக்கப்போ, பிட்சஸ மாத்தி மாத்தி விளையாட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு வெரைட்டி குடுக்க முடியும். நெறைய பிட்சஸ் இருக்கப்போ, அதோட சாயில் டைப்பு, கம்போசிஷன், டென்சிட்டி, கிராஸ் லெவல் இதெல்லாம் வேரி பண்றப்போ, ஒரே கிரவுண்ட்ல டிஃபரண்ட் பிளேயிங் கண்டிஷன்ஸ கொண்டு வர முடியும். ஒவ்வொரு கேமும் வெரைட்டி ஆஃப் கண்டிஷன்ஸ்ல ஆடுறப்போ, பிளேயர்ஸ்க்கு அது ஒரு நல்ல சேலஞ்சா இருக்கும். மேட்ச்க்கு முன்னாடி நாள் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றத விட, கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணா தான் அங்க இருக்க கண்டிஷன்ஸ பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா, MCCயோட லாஸ் படி மேட்ச் நடக்க போற பிட்ச்ல ஓடவோ, இல்ல பிராக்டிஸ் பண்ணவோ கூடாது. அப்படி இருக்கப்போ, இந்த பிளேயர்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கும், இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த பவுலர்ஸ்லாம் பால் போட்டு பார்த்து வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கும், இந்த சைடுல இருக்க பிட்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெங்களூர், கொல்கத்தா மாரியான ஒரு சில கிரவுண்ட்ல பேட்ஸ்மேன் பிராக்டிஸ் பண்றதுக்காகவே பவுண்டரி ரோப்ஸ்க்கு பக்கத்துல பிராக்டிஸ் பிட்சஸ் தனியாவே போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ரீசன்ஸ்லாம் தாண்டி ஹோம் டீம்ஸ் அவங்க அட்வான்டேஜ்க்காகவும், ஆப்போனன்ட்டோட வீக்னஸ்க்கு ஏத்த மாரியும் இப்பல்லாம் பிட்சோட கண்டிஷன்ஸ மாத்திக்கிட்டே வராங்க. அப்படி பண்றதுக்கும் கூட இப்படி நெறைய பிட்சஸ் வச்சுக்கிறது ஒரு வசதியாவே போச்சு. இதெல்லாம் தாங்க ஒரே கிரவுண்ட்ல நெறைய பிட்சஸ் வச்சுக்கிறதுக்கான காரணங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சுன்னு அத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கிரிக்கெட் பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரிக்கெட் குமார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.